அன்பர்களே, இந்த பதிவில் நாம் புதிய முதல்வர் ஜோசப் விஜயின் பதவியேற்பும் தமிழ்நாடு அரசின் அடுத்தடுத்த நகர்வுகளும் என்பது பற்றி பார்ப்போம். இன்று 2026 ஆண்டு மே மாதம் 11ஆம் நாள். 59 ஆண்டுகளுக்கு பின் தமிழ்நாட்டில் புதிய ஆட்சி அமைந்துள்ளது. தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவி ஏற்றுக்கொண்ட 2ஆம் நாள் இன்று. அவரோடு 9 அமைச்சர்களும் பதவியேற்று கொண்டனர். ஆளுநர் அனைவருக்கும் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். திமுக கூட்டணியில் வெற்றி பெற்ற, இன்றும் அந்த கூட்டணியிலேயே தொடர்கிற கட்சிகளின் ஆதரவுடன் புதிய அரசு அமைந்துள்ளது. இந்த பதவியேற்பு நிகழ்வில் இந்திய நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். கடந்த 5 நாட்களாக நீடித்து வந்த பல்வேறு குழப்பங்களுக்கும் ஒரு முடிவு ஏற்பட்டுள்ளது. இந்த பதவியேற்பு நிகழ்வில் முன்னாள் முதல்வர்கள், முக்கிய அரசியல் கட்சி பிரமுகர்கள் பலர், முக்கிய திரை நட்சத்திரங்கள் பலர் கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் இதன் மூலம் மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க அரசியல் மாற்றம் நிகழ்ந்துள்ளது. கடந்த அரை நூற்றாண்டுக்கும் மேலாக தமிழ்நாட்டில் இருந்து வந்த இருதுருவ அரசியல் முடிவுக்கு வந்ததோடு பலமான 3வது அரசியல் சக்தி தமிழ்நாட்டில் உருவெடுத்துள்ளது. திமுக, அதிமுக என 2 ஆட்சிகளையும் மாறி மாறி பார்த்து சலிப்படைந்து போன தமிழ்நாட்டு மக்களுக்கு புதிய அரசு என்ன செய்ய போகிறது எனும் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. புதிய அரசு அனுபவம் குறைந்த அரசாக இருந்தாலும் ஒரு நல்ல அரசாக செயல்படும் என மக்கள் நம்புகிறார்கள். விஜய் முன் நிறைய சவால்கள் காத்திருக்கின்றன. அவருடைய ஆட்சியின் நாள் குறித்த கேள்வியும் பலர் முன் இருக்கிறது. பதவியேற்புக்கு பிந்திய தனது பேச்சில் ஜோசப் விஜய் குறிப்பிட்ட 200 யூனிட் இலவச மின்சாரம், போதை ஒழிப்பு, மக்கள் பாதுகாப்பு, தானும் சுத்தமாக, தன்னோடு இருப்பவர்களும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற எச்சரிக்கை போன்றவை பலரின் வரவேற்பையும் பெற்றுள்ளது. விஜயின் பதவியேற்பு நிகழ்ச்சியில் ராகுல் காந்திக்கு தரப்பட்ட முக்கியத்துவம் மத்திய பாஜகவை மிகவும் யோசிக்க வைத்துள்ளது. விஜய் தனது பதவியேற்புக்கு பின்பு பெரியார் திடல் சென்று தி.க. தலைவர் வீரமணியை சந்தித்ததோடு தங்கள் கொள்கை தலைவரான பெரியார் நினைவிடத்தில் மரியாதை செய்திருப்பது என்பது பெரியார் எனும் பேராற்றல் இன்றும் தமிழ்நாட்டில் உயிர்ப்புடன் தான் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறது. ஜோசப் விஜயின் அரசு பதவியேற்ற முதல் நாளிலேயே தமிழ்தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்பட்ட சர்ச்சையில் சிக்குண்டு அதற்கு தங்கள் நிலைப்பாட்டை சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. நேற்று மாலை தற்காலிக சபாநாயகராக சோழவந்தான் தனித்தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கருப்பையா நியமிக்கப்பட்டு ஆளுநர் அர்லேக்கரால் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டார். இன்று தற்காலிக சபாநாயகர் தலைமையில் சட்டமன்றம் கூடியது. ஜோசப் விஜய் தலைமையிலான புதிய தமிழக அரசின் சட்டமன்ற முதல் நிகழ்வாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களின் பதவியேற்பு நிகழ்ச்சி தற்காலிக சபாநாயகர் கருப்பையா தலைமையில் தொடர்ந்து நடந்து வருகிறது.
முதலமைச்சர், அமைச்சர்கள், முன்னாள் முதல்வர்கள், மூத்த உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் என அகரவரிசையில் பதவியேற்பு நிகழ்ச்சி நடந்து வருகிறது. இந்த நிலையில் புதிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று மாலை முன்னாள் முதல்வர் ஸ்டாலினையும் அதனைத் தொடர்ந்து வைகோவையும் அவரவர்கள் இல்லங்களில் சென்று சந்திக்க உள்ளதாக சொல்லப்படுகிறது எனும் இச்செய்திகளோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.